இப்ப நீ புடி. அண்ணா இங்க யாரோ அழுவுற மாதிரி சத்தம் கேக்குது. எங்க இருந்து இந்த சத்தம் வருது? இந்த சத்தம் ஏதோ ஒரு ஆன்ட்டி அழுவுற மாதிரி இருக்கு. அண்ணா இந்த சத்தம் அங்க இருந்து தானே கேக்குது. வா நம்ம போய் அங்க பார்க்கலாம். வாப்பா போய் பார்க்கலாம். என்ன ஆண்டி ஏன் அழுதுட்டே இருக்கீங்க? 2 நாளா ஒண்ணுமே சாப்பிடல. எனக்கு ரொம்ப பசிக்குது. கவலைப்படாதீங்க ஆண்டி, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. பாபா உங்களுக்கு நிறைய சாப்பிட தருவாரு. சரி பசங்களா வாங்க, என் கார்லயே போலாம். ராணி பசங்களை புடிச்சிட்டு வருது. நம்ம பானிபூரி விக்கிறாளா மாறிடலாம். ஆண்டி எங்க வீட்டுக்கு அப்படி போனோம், நீங்க என்ன இப்படி போறீங்க? பூரி பானிபூரி பானிபூரி, சுவையான காரமான பானிபூரி, வாங்கப்பா வாங்க. பசங்களா அங்க பாருங்க பானிபூரி விக்குது. வாங்க சுவையான பானிபூரி சாப்பிட்டுட்டு போலாம். ஹை பானிபூரியா? பானிபூரினா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. பானிபூரியா? பானிபூரி ரொம்ப காரமா இருக்கும், எனக்கு வேணாம். பானிபூரி வேணானா நீ கார்ல ஏறு. டேய் தம்பி நீ வா, நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். வாங்க பசங்களா வாங்க, ஃப்ரீயான பானிபூரி சாப்பிடுங்க. வாங்க வாங்க. ஆண்டி பானிபூரி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. ஐயோ அண்ணா என்ன மைக் அடிச்சு விழுந்துட்டாங்க. நம்ம இங்க நிக்கவே கூடாது, இங்க இருந்து ஓடிரலாம். அட இந்த சூமி எங்க இருந்து வந்தது? ராணி நீ எங்களை இங்க கூட்டிட்டு வந்து பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப உடனே மாமா கூப்பிடுற பாரு. நல்ல வேலை செஞ்ச சோம்பி. ராணி நம்ம இங்க இருந்து உடனடியா பரப்பிட்டா அந்த நேரத்துலயும் பாபா இங்க வந்துருவாரு. நம்ம 2ஆம் பழக்கத்தை வாசல்ல நான் திறக்கிறேன், நம்ம அங்க போலாம். சாம் டாலிஷ் எங்க போனாங்க? அவங்க வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகாதே. இவ்வளவு இருட்டா வேற ஆயிடுச்சு. சரி நம்மளே போய் என்னன்னு பாப்போம். அட பசங்க விளையாடுற ஃபுட்பால் இங்கதான் இருக்கு. அப்போ பசங்க இங்கதான் வந்திருக்காங்க. பசங்க எங்கன்னு இப்பவே நான் கண்டுபிடிக்கிறேன். கிரானி ஜோம்பி நீங்க 2 பேரும் பசங்களை புடிச்சிட்டு போயிட்டீங்களா? இப்பவே உங்களை தேடி வரேனா? அந்த பாபாவால நம்ம இங்க இருக்கிறன்றத கண்டுபிடிக்கவே முடியாது. ஆமா கிராணி சரியா சொன்னேன். நம்ம 2 பேரும் பொறுமையா உட்காந்து இவங்க 2 பேரையும் சாப்பிட்டுடலாம். கிரானி ஜோம்பி பாபா வந்துட்டாரு, நீங்க 2 பேரும் அவரை தாக்குங்க. நீங்க பயப்படாதீங்க, அந்த பாபாவோட கதையை நான் இப்பவே முடிக்கிறேன். ஓ நீங்க என் கதையை முடிக்க போறீங்களா? இப்ப நான் உங்க எல்லாரோட கதையை முடிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம தங்க போற புது வீடு. எப்படி இருக்கு அண்ணா? சூப்பரா இருக்குண்ணா. ஷாம் வீடு ரொம்ப பெருசா நல்லா இருக்கு. அப்படியாம்மா? ஆமாப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அப்பாடா. சரி போங்க, அது கொஞ்சம் ரூம் எடுத்துக்கோங்க. இப்பதானே வந்தோம்.
கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். எல்லாருக்கும் ஒரு ரூம் இருக்கு, உங்களுக்கு எந்த ரூம் பிடிச்சிருக்கோ போய் எடுத்துக்கோங்க. ஓகேண்ணா. ஆமா, எனக்கு எங்க கிச்சனை தான் கொடுப்பேன் நீ. அப்படிலாம் இல்லம்மா, இங்க நிறைய ரூம் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச ரூமை நீங்க போய் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம 3 பேருக்கு இவ்ளோ பெரிய வீடு. அண்ணா வீடு சூப்பரா இருக்குண்ணா. சரி வா, நம்ம போய் ரூம் எல்லாம் சுத்தி பார்க்கலாம். சரி டாலிஸ், நீ இந்த ரூம் எடுத்துக்க, நான் அந்த ரூம் எடுத்துக்கிறேன். சரிம்மா, நான் இந்த ரூமே எடுத்துக்கிறேன். சரி. என்ன பண்ற நீ? சட்னி அரைக்க வேர்க்கல்ல வச்சா வாயில பின்ன ஏதோ வந்துட்டு நம்மளோட கூட தங்கிட்டு போட்டோன்னு பார்த்தா ஒரு வேலையும் செய்யாம பாத்திரம் எல்லாம் கிடக்குது, போய் வேலை செய்ப்போ. அங்க என்ன ஊத்திக்கிட்டு இருக்கிற நீ? பாத்திரம் கித்திர நசுக்கி வச்சா வந்து உன்னை அப்படியே நசுக்கிடுவேன். ஒழுங்கா தேய்ச்சி வை பாத்திரம் எல்லாம் சுத்தமா. சரி, கொஞ்ச நேரம் டிவி பாப்போம். இந்த டிவில காலையில போட்டது மத்தியானம் போடுறான், மத்தியானம் போட்டது மறுநாள் போடுறான். ஒரே போர் அடிக்குது இந்த சேனல். சரி, கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஷாமே, என்னம்மா? உனக்கு என்ன வேலை? வந்தமா சாப்பிட்டமா தூங்குறது டிவி பாக்குறது தானா? கூட மாட வந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? நான் ஒரு ஆளா எவ்வளவு வேலை செய்யுது. நான் வரேம்மா. ஐயோ, கொஞ்சம் தூங்க கூட விட மாட்டேங்கிறீங்க. யார் நீ? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏற்கனவே இங்க நாங்க 3 பேருக்கு தான் வாடகை கட்டுறோம், இதுல 4ஆவதா நீ இருக்கிற. உனக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இங்க வாடகை கொடுக்க முடியாது, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போ. அந்த ஃபேனை பாரு, ரொம்ப அழுக்கா இருக்குது, கொஞ்சம் தொடச்சு விட்டு போ. இங்க சும்மாலாம் தங்க முடியாது, வீட்டெல்லாம் சுத்தமா வச்சுக்கணும், அவ்வளவுதான் உன்ன. இங்க வச்சிருந்த ரெட் பண்ணங்க கீழே தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏய், இங்க என்ன பண்ற? மேல ஏறி சேர்ல உட்காரு. ஓ, நீ பொண்ணா? இந்தா என் ஹோம்வொர்க் எழுதிட்டா எனக்கு. ஏய் புடி, எழுது. என்ன உனக்கு ஹோம்வொர்க் எழுத தெரியாதா? சரி, டிராயிங் அது பண்ணு. ஏய், உனக்கு டிராயிங்கும் பண்ண தெரியாதா? அப்போ உனக்கு என்னதான் தெரியும்? என்ன பண்ணிட்டு இருக்க? இத நான் பழைய பேர் பண்றது, இன்னுமா இத பண்ணிட்டு இருக்க? இத நான் பார்த்து யாருமே பயப்பட மாட்டாங்க. ஐயோ, எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய வேலை இருக்கு, நீ ஒழுங்கா போ 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 போ. சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு, சும்மா இரு. நல்லா இன்ட்ரெஸ்டா படம் பார்க்கும்போது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த பொண்ணுக்கு என்னமா பிரச்சனை? அம்மா வந்து ஆமா,
ஆமாப்பா சும்மா அப்படித்தான் பண்ணுது. ஏதாவது வேலை விடுப்பா. ஆமாமா இதுதான் நம்ம கூட வந்துடுச்சு. முதல்ல எங்களை வந்து சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வா. வேணாப்பா, முதல்ல வீட்டெல்லாம் முதல்ல சுத்தம் பண்ணட்டும். சரி போ. சீக்கிரம் போ, பார்த்துட்டே நிப்ப. என்ன பார்த்து ஏன் எல்லாரும் பயப்பட மாட்டேன்றீங்க? பயப்படணுமா? நான் ஏன் பயப்படணும்? நான் பேய்னா உங்களுக்கு பயம் இல்லையா? எங்களுக்கு பேய்னா பயமே இல்ல. நீங்க இப்படி பயப்படாம இருந்தா நான் எப்படி உங்களை பயம் காட்டுறது? இங்க பாருங்க, முடியெல்லாம் விரிச்சு விட்டுருக்கு, கண்ணெல்லாம் ரத்தம் வருது, வாயெல்லாம் ரத்தம் வருது. என்ன பார்த்தா உங்களுக்கு பயமா இல்லையா? அதுக்கு நீ வேற எங்கன்னா போய் பயம் காட்டிக்கணும். எங்க கிட்ட வந்து பயம் காட்டினா நாங்க எப்படி பயப்படுவோம்? ஆமா, நீங்க எல்லாம் மனுஷங்க தானே, என்ன பார்த்தா பயப்பட மாட்டீங்களா? பயப்பட மாட்டோம். ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதோ என்ன கடிச்சது, என்ன கடிச்சது? இதெல்லாம் கனவா? நான் கூட என்னவோ ஏதோன்னு சொல்லி பயந்து போயிட்டேன். சரி, திருப்பி தூங்கலாம். ஐயோ பாம்பு, பாம்பு! பாம்பு, பாம்பு! அம்மா, அம்மா, வந்து என்ன காப்பாத்துங்கம்மா. பாம்புமா, பாம்பு! என்னாச்சு ஷா? என்னாச்சு? அம்மா, அம்மா, கீழே பாருங்கம்மா பாம்பு. அது என் மேல எல்லாம் ஏறுச்சுமா. எனக்கு கடிச்சிச்சான்னு வேற தெரியலம்மா. அம்மா, எப்படியாவது தூக்கி வெளியே போட்டுருங்கம்மா. இது பயப்படாத, இதை நான் வெளியே தூக்கி போட்டுறேன். அப்பா, பாம்பை தூக்கி போட்டேன்பா. அப்பா, நல்ல வேலைம்மா, அதை புடிச்சு வெளியே போட்டீங்களே. ஷாமு, என்னடா உடம்பெல்லாம் ப்ளூ கலரா இருக்கு? ஐயோ, ப்ளூ கலரா? இது எப்படிமா ஆச்சு? ஷாமு, அந்த பாம்பு ஒண்ணு கடிச்சிச்சுன்னு நினைக்கிறப்பா. அம்மா, எனக்கு கூட அந்த பாம்பு இங்கேயோ கடிச்ச மாதிரி தான் இருக்குது. அம்மா, எனக்கு தலையெல்லாம் சுத்துதுமா. பயங்கரமா மயக்கம் வர மாதிரியே இருக்குமா. கவலைப்படாதப்பா, எனக்கு கொஞ்சம் மந்திரம் தெரியும். அதை வச்சு உன்னை எப்படி காப்பாத்திடுறேன். பயப்படாதன்னா பயப்படாத. அம்மா, எது பண்றதுனாலும் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க அம்மா. 如魔鬼怪发你走，如魔鬼怪发你走，如魔鬼怪发你走，如魔鬼怪发你走。ஆபரகடாபரா, ஆயிடனி கோபுரா. ஒரு வழியா மாத்து மருந்து ரெடி ஆயிடுச்சு. இத ஷாமுக்கு கொடுத்துடலாம். ஷாம், 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 எழுந்திருப்பா. மாத்து மருந்து தயாராயிடுச்சு. இதை கூட எல்லாம் சரியா போயிடும். ஷாம், இப்ப எப்படி இருக்கு? அம்மா, மருந்து ஒரு மாதிரி கசக்குதுமா. அது மந்திர மருந்துப்பா, அப்படிதான் கசப்பா இருக்கும். எல்லாத்தையும் குடிச்சிரு, அப்பதான் சரியாயிடும். சரிம்மா. என்ன டம்ளர் கீழே விழுந்துச்சு? ஐயோ ஷாம், ஏதோ ஒரு மருந்து கொடுத்து உன்னை பாம்பா மாத்திட்டேனே. நான் இப்ப என்ன செய்வேன்? ஐயோ காப்பாத்து. ஐயோ அம்மா, வெளியே பயங்கரமா மழை பெய்யுது. ஐயோ அம்மா, நம்ம வீட்ல யாரும் பாம்பு போட்டாங்கம்மா. ஏய், வெளியே இடியும் மின்னலுமா மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள பாம்பு போட்டாங்களா? வாய் மூடி தூங்குங்கடா. மா, நான் போய் தம்பிங்களோட படுக்கிறேன். போய் படு. தம்பி, தூங்குப்பா. தூங்கு 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 தூங்கு. தூங்குடா செல்லம், தூங்கு தூங்கு தூங்கு. அக்கா, எனக்கு தூக்கம் வரல. எனக்கு அதான் கதை சொல்லு.
டேய் உனக்கு கண்ணு தெரியல? உன் தம்பி அழுந்துட்டு இருக்கான், என்கிட்ட வந்து இப்ப கதை சொல்லுன்ற. விசம்பட்டு தூங்குடா, தூங்குடா தம்பி, தூங்கு தூங்கு தூங்கு. தம்பி நான் சொல்றேன் உனக்கு கதை. சரி நான் சொல்லு தம்பி. அந்த கதை சரியான ஜோக்கு கதை. அந்த ஜோக்கு சொல்ல சொல்ல எனக்கு சிரிப்பா வருது. சரியான ஜோக்கு தெரியுமா? ஐயோ சிரிச்சு சிரிச்சு வயிறெல்லாம் வலிக்குது. வாய் போடுங்க. நைட் எல்லாம் தூங்காம கக்கன்னு சிரிச்சுக்கின்னு தூங்காம இருக்கிறது, அப்புறம் காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறது. வாய் போடு, தூங்குங்க. தம்பி வாடா நம்ம திருட போலீஸ் சொல்லலாம். வாடா விளையாடலாம். தம்பி நீ திருட நான் போலீஸ் சரியா? இல்லண்ணா நான் தான் போலீஸ். தம்பி நீ திருடனாரு நான் போலீஸா இருக்கிறேன். இல்லண்ணா நீ திருடனாரு நான் போலீஸா இருக்கேன். சரி சரி நீயே போலீஸாரு, நீ கண்ண மூடு, நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன். சரி சரி. 1 2 3 6 7 8 9 12 13 14 15 16 18 21 22. ஜூட் வரலாமா? வரலாம். இதோ வரேன். எங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க? சோஃபா கடியில பாப்போம். உங்க 2 பேருக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்கு. நைட்டு 12வது பேய் மாதிரி சுத்தி விளையாடு. கிட்டவா கிட்டவா, நீ வா நீ வா. ஐயோ அடிச்சிட்டாங்க அக்கா, அம்மா என்ன அடிச்சிட்டாங்க அக்கா. அம்மா ஏமா தம்பிங்களை போட்டு அடிச்சீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சு போயிருக்கு? உன் தம்பிங்களுக்கு நான் பைத்தியமா பிடிச்சிருக்குது. நைட்ல தூங்காம இங்க வந்து விளையாடிட்டு இருக்கானுங்க. ஒழுங்கா போய் தூங்க சொல்லு. இந்த ராத்திரில யார் வந்து கதவு தட்டுறது? அதான் வாங்கண்ணே. உங்க வீட்ல இருந்து பயங்கரமான சத்தம் வந்தது, அதான் வந்தேன். அண்ணே இந்த 2 பசங்க நைட் எல்லாம் தூங்காம ஒரே தொல்லை கொடுக்குறாங்க. அங்கேயே தான் நிக்கிறீங்க, வந்து உட்காருங்க வாங்க. இதோ வரேன் பாப்பா. சாம்கண்ணா எதுக்கு உங்க அம்மாக்கு நீ இவ்வளவு தொல்லை கொடுக்குற? ஆண்டி அங்கிள் உங்களுக்கு என்ன சின்ன பையன் நினைப்பா? என்ன பார்த்து ஆண்டின்றீங்க? ஆண்டின்னு சொன்னா எப்படி போக வருது ஆண்டிக்கு? ஆண்டி பசங்களுக்கு நீங்களாவது சொல்லி கொடுக்க மாட்டீங்க? நான் ஆண்டியா? என்ன அங்கிள் பாக்குறதுக்கு வயசானவர் மாதிரி ஆயிட்டு என்ன பார்த்து ஆண்டின்றீங்க? என்ன இப்படி கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு வாய் கூசல? ஆண்டி உங்களுக்கே இவ்வளவு கோபம் வந்தா உங்க தம்பிங்க எப்படி இருப்பாங்க? உங்களை மாதிரி தான் இருப்பாங்க. முதல்ல நீங்க ஒழுங்கா இருக்க, அப்ப உங்க தம்பிங்க கரெக்டா இருப்பாங்க. இங்க பாருங்க, என் புள்ள நான் சொல்ற பேச்சு தான் கேட்கும், என் பேச்சே மீறாது. நான் என்ன சொன்னாலும் செய்யும். புள்ளன்னா இப்படி இருக்கணும். அண்ணா திருச்சி காட்டு. அண்ணா இப்ப அழுது காட்டுப்பா. கண்ணா எழுந்துரு. கண்ணா உட்காரு. கண்ணா போய் படுத்துக்கப்பா. அங்க பாத்தியா அவங்க அப்பா தூங்கணும்னா தூங்கிச்சு. எவ்வளவு அருமையான பிள்ளை. நீங்களும் இருக்கிறீங்களே விசாசுங்க, பேய்ங்க, பைத்தியக்கார பசங்க. பாத்தீங்களா என் புள்ள தங்கமான புள்ள, நான் என்ன சொன்னாலும் செய்யும். அங்கிள் உங்க பையன் என்னென்ன பண்ணானோ அதையும் நானும் பண்றேன் பாருங்க. எங்க உங்க பையன் ரொம்ப மோசமான பையன் போல இருக்கு.
ஏய் நீ என்ன மாதிரியே சொல்ல பாக்குறியா? ஏய் நீ என்ன மாதிரியே சொல்ல பாக்குறியா? நான் என்ன சொல்றேனோ அதே தான் நீயும் சொல்ற. நான் என்ன சொல்றேனோ அதே தான் நீயும் சொல்ற. ஆன்ட்டி இங்க பாருங்க, உங்க பையன் நான் என்ன சொல்றேனோ அதே தான் அவனும் சொல்றான். ஆன்ட்டி இங்க பாருங்க, நான் என்ன சொல்றேனோ அதே தான் உங்க பையனும் சொல்றான். ஓஹோ அப்படியா, நான் ஒரு நாய். ஓஹோ அப்படியா, நான் ஒரு நாய். ஓஹோ அப்படியா, நான் ஒரு பூனை. மியாவ் மியாவ் மியாவ். ஓஹோ அப்படியா, நான் ஒரு பூனை. மியாவ் மியாவ் மியாவ். ஹோ நான் ஒரு முட்டாள். ஓ நான் ஒரு முட்டாள். ஓ நான் ரோட்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன். ஓ நான் ரோட்ல பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன். இது எங்க ஃபாதர், என் டாடி, என் அப்பா, என் நைனா. இது என்னோட ஃபாதர், என்னோட டாடி, அப்பா, என் நைனா. ஏய் வாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து உட்காந்துக்கிறாரு, அவரை பார்த்து அப்பான்ற அப்பான்ற. ஏய் அந்த ஆளை பார்த்து அப்பானா உங்க அப்பா என்னடா சொல்லுவ? எங்க உங்க பையன் ரொம்ப மோசமான பையன் போல இருக்கு. அப்போ உன் புள்ள ரொம்ப புத்திசாலியா? என் புள்ள ரொம்ப தங்கமான புள்ள. போயா வெளியே, போ வெளியே போ. ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? அன்பா சொல்லுங்க, அமைதியா சொல்லுங்க. ஆமா அப்படியே நைஸா பேசு. என் புள்ள உன்னை பார்த்து அப்பான்னுமா? ஓடி போயிடு, அப்படியே ஓடி போயிடு. போறேன் ஆண்டி, போயிட்டு வரேன். ஆண்டி 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 என்ன ஆண்டி? ஆண்டி ஆண்டி ஏய் நான் ஒழுங்கா சொல்றேன், என்ன ஆண்டின்னு கூப்பிடாத. ஆண்டி ஆண்டி ஆண்டி